தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பெரிய கிருபையினாலே இந்த மாதம் 17 நாட்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் நம்மை காத்து இந்த 18ஆம் நாளை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய 3வது ஆராதனையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஈவாய் தயவாய் தந்திருக்கிறதுனாலே ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத அவருடைய கிருபைக்காக தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே நாம் எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வைத்து உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார், நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மெய்யாகவே எபிரேய நிருபக்காரன் சொல்கிறது போல, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆம் பிரியமானவர்களே, அவர் உதவி செய்ய வல்ல தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆபத்திலே நமக்கு உதவி செய்ய வல்லவர். இக்கட்டிலே மனுஷனுடைய உதவி விருதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். 2வது, கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் என்று கடந்த வாரம் நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்கிறதை விட நினைக்கிறதை விட அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். இந்த வாரத்திலே வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20, 21 வசனத்திலே நாம் படிக்கும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் தேவனை அவன் நம்பின ஒரு வார்த்தையை நாம் அங்கே படிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினதை, வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, not only promise giving God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Our God is not only promise giving God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் வாக்கு பண்ணுவார்கள், ஆனால் அதை நிறைவேற்ற இயலாமல் போய்விடும். நம்முடைய தேவன் வாக்கு பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாகவும் அவர் நமக்கு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே ஆபிரகாம் மட்டுமல்ல, வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பினது ஆபிரகாம் மாத்திரமல்ல. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, Hebrews chapter 11 verse 11 நம்ம அங்க படிக்கும்போது, சாராலும் கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்தால் என்று படிக்கிறோம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாரால் கூட வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று விசுவாசித்தாலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வயதான காலத்திலே, கற்பம் செத்து போன காலத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பொழுது அவள் கர்த்தரை நம்பினால், விசுவாசித்து பலன் அடைந்தாள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ரோமர் நிருபம் 4:19 அதை குறித்து நமக்கு படிக்க முடியும். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும், உங்களுக்கும் எனக்கும்
தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக ஒரு உயிர்ப்பிக்கிற வேலையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்குள்ளே செய்கிறார். செத்துப்போன சரீரத்தை, செத்துப்போன கற்பத்தை தேவன் ஆவினாலே உயிர்ப்பித்து அவர்களை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அப்படியானால் இங்கே ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். உயிர்ப்பிக்கிற வல்லமையினாலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் எப்படி சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று படிக்கிறோம். அதுக்கு முன்பாக அவனை கர்த்தர் ஒரு உயிர்ப்பிக்கிற வேலையை அவனுக்குள்ளே தேவன் செய்ததை, செத்து போன சரீரத்தை உயிர்ப்பித்ததும் செத்து போன கற்பத்தை உயிர்ப்பித்ததையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உயிர்ப்பித்து அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கிற வல்லமையினாலே, உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தாலே நாம் நிரப்பப்படுவோம். ஆபிரகாமும் சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து வேதத்திலே நாம் படிக்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே ஆக்ட்ஸ் 2:39 அங்கே படிக்கும்போது இந்த வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் சொந்தமாக இருக்கிறதாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் அது சொந்தமாக இருக்கிறதாம். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. ஆக்ட்ஸ் 2:39. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் வரவழைக்கிற யாவருக்கும், எல்லாருக்கும், எனக்கு மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தேவன் தூரத்திலிருந்து வரவழைக்கிற எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமானதாய் போதுமானதாய் இருக்கிறதா. இரண்டாவது, இந்த வாக்குத்தத்தனுடைய தன்மையை குறித்து நாம் படிக்கும்போது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே 2 Corinthians chapter 1 verse 20 அங்கே படிக்கும்போது இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கிறதாம். எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தங்கள் ஆம், ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆம் என்றும், எஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன், அப்படியே ஆக கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்ற தேவன் போதுமானவர். நமக்கு மட்டுமல்ல, தேவன் வரவழைக்கும் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் வாக்குத்தத்தம் போதுமானதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து எனக்கு கர்த்தர் வீடு தருவேன் வாக்கு பண்ணினார், எனக்கு பங்களா தருவேன் வாக்கு பண்ணினார், இப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஹெலிகாப்டர் தருவேன் சொன்னார், அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் வேதத்தில் தேவன் எதையெல்லாம் குறித்து வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று படித்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக 1 யோவான் 2:25 1 John chapter 2 verse 25 அங்கே படிக்கும்போது கர்த்தர் எதை குறித்து வாக்கு பண்ணியிருக்கிறாராம், எதை குறித்து அவர் வாக்கு தத்தம் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். யோவான் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எவ்வளவு நல்ல கர்த்தர் இல்லையா? அப்படியானால் கர்த்தர் ஸ்தோத்திரம், பூமிக்குரிய எதிர்பார்ப்புகளுக்காக மட்டும் அல்ல, நமக்கு ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த வாக்கு தத்தங்களை நம்புவோமாக. இரண்டாவதாக, பேதுரு அப்போஸ்தலன் இந்த வாக்கு தத்தங்களை ஏன் தேவன் நமக்கு தந்திருக்கிறார்? அது அருமையான வாக்கு தத்தம், precious promise என்று சொல்லுகிறார். 2 Peter chapter 1 verse 4 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாராம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்களாய் ஜீவிக்கிறதுக்காக அல்ல, இந்த உலகத்தில் சுகபோகமாய் ஜீவிப்பதற்காக அல்ல, உலகத்தின் வல்லமைகளுக்கு, உலகத்தின் கேடுகளுக்கு, உலகத்தின் தீட்டுகளுக்கு, உலகத்திலே ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு, ஏன் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாகும்படிக்கு அருமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவரும் கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே என்று நாம் எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். பண்ணினவர் உண்மையுள்ளவர், நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். இந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நித்திய ஜீவனை குறித்து மட்டுமல்ல, நம்ம திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மட்டுமல்ல, பரிசுத்த ஆவி குறித்து நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னும் யாக்கோபு நிருபக்காரன் சொல்லும் போது, யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 12 வசனம், புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 12, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவ கிரீடத்தை குறித்து நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் கொடுப்பாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம், சோதனையை சகிக்கிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியானால் நமக்கு ஒரு கிரீடத்தை குறித்து, அதோடு மாத்திரமல்ல, ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 5, யாக்கோபு 2:5 படிக்கும்போது, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தினால் ஐஸ்வர்யவான்களாக்கவும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தித்துக் கொள்ளவும் தெரிந்து கொள்ளவில்லையா. அப்படியானால் வாக்குத்தத்தம் எதை குறித்து சொல்லிக்கிறார்னா, உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், பயப்படாதே சிறுமந்தையே, பிதா ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம், திவ்ய சுபாவத்தை குறித்த வாக்குத்தத்தம், தேவ கிரீடத்தை குறித்த வாக்குத்தத்தம், ராஜ்யத்தை குறித்த வாக்குத்தத்தம், எல்லாவற்றுக்கும் மேலா பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தம். மாம்சமான கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம். அதனாலதான் அப்போஸ்தலர் 2:33 ஜனங்கள் பேசும்போது இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? அவர் பிதா சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக பிதாவின் வலதுகரத்தினாலே அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லுகிறார். ஆக்ட்ஸ் 2:33. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய பரிசுத்த ஆவி பொழுந்தருளினார். பிதா இடத்திலே இயேசு பிரவேசித்து, நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார். நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்துல வரமாட்டேன், அனுப்பப்படப்படுவதில்லை என்று சொன்னார். பிதாவினிடத்துல போய், ஆண்டவரே, நமக்காக ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்வதற்காக, ஒரு சுத்த ஜீவியம் செய்வதற்காக நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசி அவர் வாக்குத்தத்தத்தை நமக்காக வாங்கி தந்தார். இவ்வளவு நல்ல கர்த்தர். வாட் a wonderful God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி குறித்து இன்னும் பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தம் மாறவில்லை. மாம்சமான யாவர் மேலும் அவர் தம்முடைய ஆவி ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அளவில்லாத அபிஷேகத்தை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்வோம். தேவ கிரீடத்தின் மேல், நமக்காய் ஆயத்தமான இருக்கிற கிரீடத்தின் மேல், ராஜ்யத்தின் மேல் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாயிருப்போம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் முதல்ல வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதை, நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்பதை ஆபிரகாம் மட்டுமல்ல, சாராலும் விசுவாசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, வாக்குத்தத்தத்தின் தன்மை குறித்து கேட்டோம். வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமானதா இருக்கிறது. இதை குறித்து கேட்டோம். எதை குறித்தெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரத்திலேயும்
அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலேயும் நாம் படிக்கும்போது லூக் சாப்டர் 24 verse 49 அங்கே வாசிக்கும் போது ஆண்டவர் சீஷர்களிடத்திலே சொல்லுகிற வார்த்தையை நமக்கு அங்க வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 24:49. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தையை நமக்கு இங்கே படிக்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எருசலேமில் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நிரப்பப்படும் மட்டும் எருசலேமில் இருங்கள். இதையே ஆக்ட்ஸ் 1:5 அங்கே படிக்கும்போது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாம் காத்திருக்கணுமா? எருசலேமிலே காத்திருங்கள். எருசலேமை விட்டு போகாதிருங்கள். எருசலேமிலே காத்திருங்கள். 10 நாள் காத்திருந்தார்கள். சீஷர்கள் காத்திருந்து பிதாவினால் அனுப்பப்பட்ட, பிதாவினால் சொல்லப்பட்ட பிதாவினுடைய வாக்கு தத்தத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை கிடைச்ச உடனே மாசம் மாதந்தோறும் வருஷந்தோறும் நமக்கு வாக்கு தத்தங்கள் கிடைச்ச உடனே ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு நம்ம ஓடுறோம். கர்த்தர் எனக்கு இந்த வாக்கு தத்தம் தந்துட்டார். ஆனால் அவை நம்ம ஜீவியத்தில் நிறைவேறுகிறதா? வாக்கு தத்தம் கொடுக்கிற தேவன் பலவீனமானவரா? இல்லை, நிறைவேற்ற வல்லவர். ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற நம்ம காத்திருக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் ஆண்டவரால் எனக்கு சொல்லப்பட்டபடி ஆகட்டும் என்று காத்திருந்தார். வாக்கு தத்தம் நிறைவேறினது. ஆபிரகாம் காத்திருந்தான். வாக்கு தத்தம் நிறைவேறினது. உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் காத்திருக்கிற ஒரு அனுபவம் தேவை. தேவனுக்காக வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் காத்திருப்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காத்திருப்போமானால் இந்த காத்திருப்பு வீணாய் போகாது. தேவ சமூகத்திலே உடைய வாக்கு தத்தத்துக்காய் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதத்திலே சிமியோனை குறித்து லூக்கா சுவிசேஷத்திலே நாம் படிக்கிறோம். அவன் இஸ்ரவேலின் ரட்சிப்பு வர, இஸ்ரவேலின் ஆறுதல் வர அவன் காத்திருந்தான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, லூக்கா 2 அதிகாரம் 34 வசனத்திலே நம்ம விதமாய் படிக்கிறோம். அவரை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 2 அதிகாரத்திலே 25 வசனம் verse 25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வந்தார்கள். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எவ்வளவு நாள் காத்திருந்தான் என்று தெரியாது, ஆனால் காத்திருந்தவனுடைய காத்திருப்பு வீணாய் போகல. தேவ பிள்ளையே, உனக்கு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருப்போம். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள காத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 75வது வயதிலே வாக்குத்தத்தம் பெற்றாலும் 25 வருஷ காலங்கள் காத்திருந்தது போல நம்முடைய ஜீவியத்திலே நாம் காத்திருக்கிற மனுஷராய் மாறுவோம். 2வது, வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் நிருபம் 4 அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே ஒரு காரியத்தை குறித்து அங்க படிக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. நம்முடைய வாக்குத்தத்தம் இதெல்லாம் நடக்குமா,
எனக்கு இதை செய்வாரா, என் வாழ்க்கையில் இதை நிறைவேற்றுவாரா, கர்த்தர் எனக்கு சொல்ற வார்த்தை நிறைவேறுமா? சில நேரங்களில் அவிசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள்ளே வரும், அவிசுவாசம் பெருகும். இந்த அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் நம்ம விட்டு நீக்கி போடணும். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, 2 Corinthians chapter 7 verse 1 சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் ஆவியிலும் மாம்சத்தில் உண்டாயிருக்கிற அசுசி நீங்க என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். நம்மிடத்துல கொண்டு வருகிற அவிசுவாசம் எல்லாவற்றையும் மாற்றிடணும். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை நம்புவதற்கு இருதயம் தாரும், அதை நிறைவேற்றும் எனக்கு கிருபை தாரும், அதை சுதந்திரத்துக்கு எனக்கு பலன் தாரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காத்திருப்போம், எருசலேமிலே காத்திருப்போம். அவிசுவாசத்தையும் அவநம்பிக்கை நம்ம விட்டு நீக்கி போடுவோம், சுத்திகரித்துக் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே வாக்குத்தத்தம் நிறைவேற இன்னொரு காரியம் செய்யணுமா? என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து, நீங்கள் வாக்கு தத்தத்தை நீடிய பொறுமையினாலே சுதந்திரித்த பரிசுத்தவான்களை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம யாரையோ பின்பற்றுகிறோம். யாரெல்லாம் காத்திருந்து அபிஷேகம் பெற்றார்களோ, யாரெல்லாம் காத்திருந்து வாக்கு தத்தம் நிறைவேற போராடினார்களோ, யாரெல்லாம் ஜெபத்தில் தரித்திருந்து வாக்கு தத்தங்களை அடைய காத்திருந்தார்களோ, அதை அவங்களெல்லாம் நினைக்கணும். வேதாகம புருஷர்களை நினைக்கணும். நமக்கு தெரிந்த அருமையான பரிசுத்தவான்கள் எல்லாம் நினைக்கணும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் யாரை பின்பற்றுகிறோம்? வாக்கு தத்தத்துக்காக தேவன் சொன்னதை செய்வார் என்று நம்பி காத்திருக்கிற பரிசுத்தவான்களை நாம் பின்பற்றுகிறவர்களாயிருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நமக்கு வேண்டியது என்ன என்பதை குறித்து Hebrews 10:36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமையாய் காத்திருக்கணுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெருமையுள்ளவர்கள அல்ல, பொறுமையாய் காத்திருப்போம். அப்படியானால் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். காத்திருப்போம், எருசலேமில காத்திருப்போம், சுத்திகரித்துக் கொள்வோம். அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் கொண்டு வருகிற வல்லமைகளை நம்ம விட்டு அகற்றுவோம், சுத்திகரித்துக் கொள்வோம். 3வது, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் ஆசீர்வாதத்தை பெற்ற அருமையான பரிசுத்தவான்களை நோக்கி பார்ப்போம். எப்படியெல்லாம் ஜெபத்தில் தரித்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார் என்பதை பரிசுத்த புருஷர்களை காண்போம். கடைசியாக பொறுமையோடு கூட இருப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாய் எபிரேயர் 10:23 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையிலவராயிருக்கிறாரே. நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். என் தேவன் எனக்கு செய்ய வல்லவர், என் தேவன் நிறைவேற்ற வல்லவர். அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மனமாற மனுஷன் அல்ல, அவர் சொல்லுகிறதே செய்கிற தேவன். வாக்கு தத்தம் செய்து நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி அறிக்கையிடுவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாக்கு தத்தம் செய்கிறவர் மட்டுமல்ல, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். வாக்கு தத்தம் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தம் ஆண்டவரே தூரத்திலிருந்து கர்த்தர் வரவழைக்கிற யாவருக்கும், எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்குமா இருக்கிறது. ஆண்டவரே இந்த வாக்கு தத்தம் நித்திய ஜீவனை குறித்து
பரிசுத்த ஆவி குறித்து, பரிசுத்த சுபாவத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எருசலேமிலே காத்திருக்கிறவர்களா, ஆண்டவரே சுத்திகரித்துக் கொள், அவிசுவாசம் சந்தேகத்தை களைந்து போட்டு சுத்திகரித்துக் கொள்கிறவர்களா, ஆண்டவரே விசுவாசத்தினாலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தவர்களை பின்பற்றுகிறவர்களாய், நம்பிக்கையை அறிக்கையிடுகிறவர்களாய், பொறுமையோடு இருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும், எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, நாங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப்பட்ட ஜீவனுடையவர்களாய் மாற அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.